மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுடைய முத்தவல்லிகளே, செக்ரட்டரிகளே, இமாம்களே, தாங்கள் எல்லோரும் இந்த வெயில் நேரத்தில் பசியோடு உங்களுக்காக அல்ல, உங்கள் மொஹல்லாவில் உணவுக்கே வழியில்லாத அந்த குடும்பங்களை கண்டறிந்து அந்த குடும்பங்களை சார்ந்த உறுப்பினர்களுக்கு ஆடைகளை பெற்று செல்வதற்காக வருகை புரிந்துள்ளதற்கு அல்லாஹு தாலா உங்களுடைய இந்த நல்ல அமலை முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை வழங்குவானாக. எப்படி இந்த ஏழைகளுக்காக நீங்கள் சிரமேற்று வந்திருக்கிறீங்களோ அதுபோல அல்லாஹு தாலா உங்களுடைய மறுமை வாழ்வுக்காக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வானாக. இப்போ என்னென்னா, ஒரு 10 வருஷம் இந்த மஸ்ஜிது சேவை குழுவில் இந்த ஜக்காத்து பொருள்களை விநியோகிப்பதில் ஏற்பட்ட சில அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஜக்காத்து இதை பற்றி அல்லாஹு தாலா 9வது சூரா அத்தௌபால 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஜக்காத்துக்கு உரியவங்க யாருன்னா தரித்திரர்கள். தமிழ் தர்ஜுமால போட்டிருக்கிற வார்த்தை தரித்திரர்கள், ஏழைகள். அதுக்கப்புறம் இந்த ஜக்காத்தை வசூல் செய்கிறதுக்குன்னு ஒரு ஆளை போடலாம். போட்டு அவருக்கு அந்த ஜக்காத்திலிருந்தே பணத்தையும் கொடுக்கலாம், சம்பளமாக கொடுக்கலாம். அதே போல் இஸ்லாத்தின்பால் உள்ளம் கவர வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். யாருக்கு இஸ்லாத்தின் மேலே ஆர்வம் வரணுமோ, அதன் மீது உள்ளம் கவர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவங்களுக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்கலாம். கடனாளிகளுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். அடிமைகளை உரிமை விடுறதுக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு யாருக்குன்னு சொல்லி 9வது சூரா 60வது வசனத்தில் வருது. இப்போ தரித்திரர்கள், உணவுக்கே வழியற்றவர்கள், வக்கற்றவர்கள், உழைக்க இயலாதவர்கள், ஆண்கள் முடமாகி கிடப்பவர்கள், ஆண் துணை இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அடுத்தது ஏழைகள், பொதுவான ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ அடிமைகளுக்கு கொடுக்கணும்னா யாரு கொடுக்கறது? அடிமைகளை உரிமை விடுவதற்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். அப்படின்னா இப்போ நமக்கெல்லாம் அடிமைன்னு சொன்னால் ஒரு காலத்தில் அடிமை சந்தையே இருந்துச்சு. அடிமையை வாங்கிறது, அடிமையை விற்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இன்னைக்கு யார் அடிமைன்னு சொன்னால், நான் இந்த மஸ்ஜிது சேவைக்குழுவுடைய அனுபவத்தில் பார்த்தா அடிமைகள் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க. ஒரு முறை இதே அக்ரஹாரத்தில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பமே வீட்டுக்கு வெளியில் உட்கார வச்சிருக்கிறாங்க. வாடகை கொடுக்க முடியல. குடும்பமே அப்படியே வயசுக்கு வந்த புள்ள, பையன், அம்மா எல்லாம் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. போய் பார்த்தா பஞ்சத்திலும் பஞ்சம், சாப்பாடு இல்லை, நோய், காசு இல்லை, வாடகை 3 மாசமாக கொடுக்கல, வெளியே போன்ட்டான். வெளியே போ. அதன் பிறகு அந்த குடும்பத்தை அன்று பொறுப்பெடுத்து அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை அது மஸ்ஜித் சேவை குழுவின் கண்காணிப்பிலேயே அந்த குடும்பம் பராமரிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த சின்ன புள்ள இன்னைக்கு கல்யாணமாகி குழந்தை பெற்றுருச்சு. அந்த பையன் நல்ல வேலை, அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை போட்டவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அது கண்ணில் பட்டுச்சு. அதே போல் ஒரு குடும்பம் ஹஜ்ரத் அவர்கள் எல்லாம் முயற்சி செஞ்சாங்க. வாடகை கொடுக்க முடியல, வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாங்க. அப்போ வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு யாரெல்லாம் என்னைக்கு நம்மளை வீட்டை விட்டு அனுப்புவாங்களோ, நம்ம சட்டிபானை தூக்கி வெளியே போடுவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அடிமை தான். ஒவ்வொருத்தரும் அடிமை தானே. தான் அந்த பூமியில் வாழ்றதுக்கு வாடகை, சோறு திங்கிறதுக்கு இல்லை. நான் உயிரோடு இந்த பூமியில் ஏதாச்சும் ஒரு மூளை முடுக்கல நான் இருக்கணும்னு சொன்னாலே நான் காசு கொடுக்கணும், கொடுத்து இருக்கணும். சரி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், யாராவது ஒரு பணக்கார ஒரு வீட்டை வாங்கி கட்டி வச்சிருப்பாரு. நான் போய் மாதம் பூரா வேலை செய்யணும், ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கணும். நான் உழைச்சி அந்த 5,000 ரூபாய் கொண்டு போய் வீட்டு வாடகைங்கிற பேரில் அந்த பணக்கார வீட்டு ஓனருக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிமைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒன்று, நான் வேலை செய்து உழைத்து என்னுடைய பணத்தை கொண்டுட்டு போய் நான் ஒரு வீட்டு பணக்காரருக்கு கொண்டு போய் நான் கூலியாக கொடுத்துட்டே இருக்கணும். இந்தாங்க வச்சுக்கங்க, அப்போ தான் என்னை இந்த பூமியில் இருக்க விடுவீங்க அப்படிங்கிறது. அப்போ இப்படிப்பட்ட அடிமைகளையும் பார்க்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா ஒரு கர்ப்பப்பைக்குன்னு சொல்லி கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது, அதுவும் வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, அதுவும் இந்த குழுவில் வேற வாங்கியிருப்பாங்க. வாங்கியிருந்தா அவங்களுடைய நிலைமை திண்டாட்டம் தான். அவன் டெய்லி புல்லட்டில் இறங்குவான், மீசையை முறுக்குவான், முறுக்கிட்டு
என்ன காசை கொடுக்குறியா, என்ன செய்யறேன்னு கேள்வி கேட்பான். அந்த பொம்பளைங்க நடுங்கிட்டு இருப்பாங்க. அது என்ன பெரிய பங்களா கட்டம் வந்துச்சா, ஒரு கர்ப்பப்பை ஆபரேஷனுக்காக காசு வாங்கியிருக்கும். அப்ப இவர்களெல்லாம் அடிமைகள். அப்ப இந்த மாதிரி அடிமைகளுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் நிய்யத்து வைக்கணும். யா அல்லாஹ், ஒருவேளை நீ எனக்கு நல்ல செல்வத்தை கொடுத்தால் நிய்யத்து வைக்கலாம்ல, கொடுத்தால் நான் இன்ஷா அல்லாஹ் இது போன்று வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு பாடா பட்டு கொண்டிருக்கிற அந்த ஏழை எளிய குடும்பத்திற்கு நான் ஒரு வீடு கட்டி தருவேன். நிய்யத்து வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? நீ பணம் கொடு, நீ கொடுத்து பார், ரப்பே நீ எனக்கு கொடுத்து பார், நான் அந்த மாதிரி ஒரு ஏழைகளுக்கு உயிரோடு இருந்தால் நான் ஒரு வீடு கட்டி கொடுப்பேன் அப்படின்னு நிய்யத்து வச்சா ஒரு அடிமையை உரிமை விட்டுறலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல இது போல நோய்களுக்காக, அடிப்படை தேவைகளுக்காக ரேஷன் கார்டு அடமானம் வைக்கிறது, போய் ஏடிஎம் கார்டு அடமானம் வைக்கிறது, இப்படி அடிப்படை தேவைகள். எதுக்கு அடமானம்? சோத்துக்கு, வாடகைக்கு, குழந்தைகளுக்கு கட்டுற ஃபீஸுக்கு, இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்காக வட்டிக்கு வாங்கக்கூடிய இந்த குடும்பங்கள் அடிமைகள். அப்ப இவர்களுக்கெல்லாம் இந்த கடனை நம்ம கொடுக்கணும். இதுதாங்க ஜக்காத்துல நீங்க நல்லா தெளிவா, தரித்திரர்கள், ஏழைகள், இந்த ஜக்காத்தை வசூல் செய்கின்ற ஊழியர்கள், நான் சொன்ன அடிமைகள். அல்ல அடிமைகளை உரிமை விடுனுங்கிறான். இன்னைக்கு இந்த மாதிரி அடிமைகள் நிறைய இருக்கிறாங்க. அடுத்தது, இஸ்லாத்தின்பால் உள்ளம் அவர்களுக்கு ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக, கடனாளிகளுக்காக. இப்ப இவர்களுக்காக அல்லாஹ் சொல்றான், இவர்களே ஜக்காத்திற்கு உரியவர்கள் அப்படின்னு இந்த ஆயத்து சூரத்து தௌபா 9வது சூரா 60வது வசனம். சரி, ஜக்காத்தை கொடுக்கணும். எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இவங்களாம் எந்த மூலையில ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க? ஜக்காத்து இந்த வருஷம் என்கிட்ட 40 பவுன் நகை இருக்குது, நான் 1 பவுன் ஜக்காத்து கொடுக்கணும். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 40 பவுன் 1 பவுன்ங்கிறது இன்னைக்கு ஒரு 30,000 ரூபாய் கணக்கு வச்சுக்கங்க. 30,000 ரூபாய் காசை எடுத்து என்கிட்ட இருக்கிற நகைக்காக நான் ஜக்காத்து கொடுக்குறேன். என்ன செய்யறது? 30,000 ரூபாய் சில்லறையா முறிச்சு வச்சுக்க வேண்டியது. 10 ரூபா அப்படி வீட்டில் அடுக்கி வச்சுக்க வேண்டியது. இப்போ என்ன செய்யறாங்க? மக்கள் வீட்டை நோக்கி வராங்க, வர்றவங்களுக்கு 10 ரூபா. இப்படி பார்க்குறோம், அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்க வறுமையில் இருக்கிறாங்களா? 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா. இப்போ 2 நடக்குதுங்க. ஒன்று, இப்படி யாரைக்கு அல்லாஹு தாலா ஜக்காத்தை குடு என்று சொன்னானோ அவர்களுக்கும் போய் சேர்றதில்ல. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, உங்கள்கிட்ட நான் 10 ரூபாயை வாங்கணும்னா, நான் ஆட்டோவில் இறங்கினா 10 ரூபா கொடுப்பீங்களா? இல்லை கால் டாக்ஸியில் உங்கள் வீட்டு முன்னாடி இறங்கி கை நீட்டினா காசு கொடுப்பீங்களா? அல்லது அட்லீஸ்ட் அப்போ நான் ஒரு பிச்சைக்கார வேஷத்தை போட்டே ஆக வேண்டியிருக்குது. எனக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் நம்ம வச்சுக்கணும். வச்சா தான் போய் அந்த 10 ரூபாயை வாங்க முடியும். அப்போ நாம் 2 செய்கிறோம். நம்முடைய ஜக்காத்து சரியான நபர்களுக்கு போவதும் கிடையாது, அதே போல அநியாயமா நல்லா இருக்கிறவனையும் சேர்த்து பிச்சைக்காரன் ஆக்கிட்டு இருக்கிறோம். இங்க ஒரு அமைப்பு இருக்குது ஈரோட்டில், பிச்சைக்காரர்களை பூரா கண்டுபிடிப்பாங்க. வருஷம் நானும் கூடலாம் போவேன். அந்த பிச்சைக்காரங்களை பூரா போய் பேட்டி எடுக்கிறது, அப்புறம் அவங்கள கூட்டிட்டு போறது, கலெக்டர்கிட்ட ஒப்படைக்கிறது, இப்படி ஒரு நடக்கும். அப்போ நான் போகும்போது ஒரு அம்மா பார்த்தா புர்கா போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்குது. அப்போ நான் போய் பேட்டி எடுக்கிறோம். நாங்களாம், யாருமா உன் பேர் என்னன்னு சொன்னால் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, என் பேர் பார்வதி லட்சுமி. என்னடா இது நாம நினச்சிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் அப்படியே முஸ்லீமுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு கிடையாது. அப்போ நான் கேட்டேன், ஏம்மா இப்படி போட்டிருக்கிற? புர்கா போட்டு நீ பாட்டுக்கு நார்மலாக வர வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு புர்காவை மாட்டிக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற? ஆமாம், புர்கா போட்டால் தான் உங்கள் ஆளுக்கு ஜக்காத்து கொடுப்பாங்க அப்படிங்குது. தெளிவாக இருக்குது. புர்கா போட்டால் தான் ஜக்காத்து கொடுப்பாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நம்ம நண்பர், ஏங்க பாய் இப்படி நீங்கள் உங்கள் ஜக்காத்தை கண்ணை மூடி கொடுத்து எங்கள் ஆளுகளையும் சேர்த்து பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்களேண்ணா. எங்கள் ஆளுகளையும் சேர்த்து உங்கள் ஜக்காத்து பிச்சைக்காரன் ஆக்கி விட்டுருச்சு. உங்கள் ஆளுகளை மட்டும் இல்லை, எங்களையும் சேர்த்து கெடுத்து போடுச்சுங்கிறான். அப்போ நாம் ஜக்காத்துக்கு உரியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், ஒரு மொஹல்லாவில் நாம் கண்டுபிடிக்கணும். தேடி கொடுப்பதற்கு பெயர் ஜக்காத். தேடி வாங்கினால் அது பிச்சை. தேட வேண்டும் யார் அதற்கு உரியவர்கள் சொல்லி தேடி கொடுக்கணும். அதுதான் இந்த மஸ்ஜித் சேவை குழு. மஸ்ஜித் சேவை குழுக்குன்னு சொல்லி இவர் தலைவர், இவர் செக்ரட்டரி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரே தலைவர், மஸ்ஜிதினுடைய தலைவரே மக்களின் தலைவர், அவ்வளவுதான். நாங்க கொக்கராயம்பேட்டைக்கு வந்தா ஜலீல் ஹாஜியார் எங்களுக்கு தலைவர், குள்ளக்கவுண்டம்புதூர் வந்தோமா அந்த முத்தவழி தலைவர், எந்த பள்ளிக்கு வரோமோ அந்த பள்ளியுடைய தலைவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம். அதை மீறி நாங்கள் எந்த ஒரு காரியம் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதில்லை. 10 வருஷமா நிரூபிச்சிருக்கிறோம். மஸ்ஜித் சேவை குழு
ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஒரு பள்ளிவாசலில் கூட எந்த விதமான ஒரு சர்ச்சையோ சலசலப்போ ஏற்படுத்தியதே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒரு இன்னைக்கெல்லாம் சின்ன சின்ன சேவை செஞ்சுட்டு உடனே அவங்க முத்தவழியாகன்னு ஆசைப்பட்டுறாங்க. அந்த மாதிரி அமைப்பு மஸ்ஜித் சேவை குழு அல்ல. இருக்கின்ற முத்தவழிகளை சிறப்பான முத்தவழிகளாக செயல்பட வைக்குவதற்காக ஒரு துணை நிற்கிற ஒரு அமைப்பு தான் இந்த மஸ்ஜித் சேவை குழு. ஆனால் இன்னைக்கு இந்த ஜக்காத் அப்படிங்கிறது நாம் எப்படி கொடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், தப்லீக்கில் கஸ்து செய்வாங்க. கஸ்து செய்யக்கூடிய எல்லாருமே ஏழைகள் இல்லை. தப்லீக்காரங்க எல்லாம் பணக்காரங்கள் வருவாங்க, ஃபாரின்லேருந்து வருவாங்க, பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, ஜவுளி கடைக்காரர் வருவார். பார்த்தா தெருவில் என்ன செய்வார், கஸ்து செய்வார். 5 பேர் 10 பேர் வீட்டுக்கு போவாங்க. போய் என்ன சொல்கிறாங்க, தொழுங்கங்கிறாங்க, மறுமை பற்றி பேசுகிறாங்க, மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு பேசுகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி நாமும் ஒரு கஸ்து செய்யணும். ஒரு 1/2 கிலோ கறியை தூக்கிட்டு தெரு தெருவாக போய் எந்தெந்த வீடுகள் இப்படி இருக்குதோ அப்படி உள்ளவளுக்கு நேரில் கொடுக்கணும். சாரியை தூக்கிட்டு நாம கஸ்து செய்யணும். நம்முடைய ஜக்காத்து பொருட்களை தூக்கி கொண்டு நாம் ஒவ்வொரு முஹல்லாவிலும் கஸ்து செய்து சரியான வீடுகளுக்கு கொண்டுட்டு போய் கண்ணியமாக கொடுக்கப்பட வேண்டியதுதான் ஜக்காத்தே தவிர, கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு வரிசையில் நிற்க வச்சு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பிச்சைக்கார சமுதாயமாக பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு பேர் ஜக்காத் அல்ல. நாம் கஸ்து செய்வோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்க. இப்போ இவரே ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு தனவந்தர் என்கிட்ட சொன்ன விஷயம், நான் இந்த உள்ளபடி அப்படியே சொல்கிறேன். நான் 20 ஆண்டு காலமாக ஜக்காத்தை கொடுக்கிறேன். ஜக்காத்து கொடுத்தால் என்னுடைய பொருள் கூட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்கு. நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் உங்கள் பொருள் கூடும், வட்டிக்கு வாங்கினா அழியும். இதுதானே? நான் கரெக்டாக ஜக்காத்து கொடுக்குறேன், கணக்கு போட்டு கொடுக்குறேன். உலமாக்களுடைய கூட்டமே என்கிட்ட ஒன்று இருக்குது. அவர்களெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு ஜக்காத்து வருது கொடுங்கங்குவாங்க. ஆனாலும் எனக்கு நஷ்டம் வந்தது 2 கோடி 3 கோடி. இது போன வருஷம். அப்பவும் எனக்கு நஷ்டம் வந்துச்சு. நான் ரப்புட்ட போனேன், தகஜத்தில் உட்காந்து கேட்டேன், யா அல்லாஹ், நான் சரியாக கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்குறேனே, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி நஷ்டம் வரலாம்? எனக்கு லாபம் தானே வரணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட நான் மன்றாடி கேட்டேன். அப்போ அல்லாஹ் என்னுடைய கல்புல போட்டான், கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுக்குறியே, மக்களை கணக்கெடுத்து ஜக்காத்து கொடுத்தாயா? அப்பா நீ கொடுத்துட்ட, ஆனால் யாருக்கு கொடுக்கணும்னு அல்லாஹ் சொன்னானே, எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துட்ட. யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னானே கொடுத்தியா அப்படின்னு கேள்வி கேட்டேன். அப்போ நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், யா அல்லாஹ், அதுக்கு நீயே ஒரு வழி சொல்லு அப்படின்னு ரப்புட்ட கேட்டேன். காலையில் 10 மணிக்கு எம்எஸ்கே காரங்களை பற்றி கேள்விப்பட்டேன். உடனே அழைப்பு கொடுத்தேன், நீங்களாம் வந்துட்டீங்க. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை, அல்லாஹ்ட்ட கேட்ட அன்னைக்கே மஸ்ஜித் சேவை குழு நம்மளை தேடி வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். 1 வருஷம் கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷம். இப்போ 2ஆம் ஆண்டும் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு முஹல்லாவில் ஒருத்தரை கூப்பிட்றோம், அப்பா ஒரு 1/2 கிலோ கறிப்பா, ஒரு 30 குடும்பத்துக்கு கொண்டுட்டு போய் கொடுத்துரு. அவர் ஒரே வார்த்தை, ஐயோ என்னாலாம் முடியாதுங்க, வேணா கொடுக்குன்னா நீங்களே கொடுத்துங்க, இந்த வெயிலை வச்சுக்கிட்டுனா ஏற்கனவே இருக்கிற வேலையை பார்க்கட்டுமா, நான் இதை பார்க்கட்டுமா, உண்மையிலே அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அதே மாதிரி நானும் சொல்கிறேன், இதெல்லாம் யாருக்கார வேலைங்க, ரமலானில் எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்குதுங்க அப்படின்னு ஒத்த வார்த்தை நான் சொல்லியிருந்தால் இன்னைக்கு 15,000 குடும்பங்களுக்கு இந்த சேரி போயிருக்காது. நீங்கள் இதெல்லாம் யாருக்கார வேலை, 12 மணிக்கு போய் உக்காந்து அதை வாங்கி கொண்டு நம்ம வீட்டு கொடுத்துட்டு கொடுக்காத ஆள்கிட்ட திட்டு வேற வாங்கணும். அது ஒன்று இருக்குது உங்களுக்கு பாக்கி. போய் கொடுத்து போட்டு, என்ன ஜலீல் ஹாஜியார், என்ன அந்த வீட்டுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, மாமா மம்மானியா மச்சானா 4 பொம்பளை திட்ட போகிறாங்க. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கியும் கொடுக்கணும், திட்டும் வாங்கிக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த விஷயத்தை தான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். இதுக்கு பயந்து சில முத்தவள்ளிகள் வாங்குறதே இல்லை. எதையாவது கொண்டு, இங்கே இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா உள்பட எதையாவது கொண்டு போய் கொடுத்தா கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க, மகராசனா நீயே கொடுத்துக்கப்பா, நீ நம்ம மூலியமாக கொடுத்து போட்டு போயிடுவ, நீ கொடுக்கறது 10, நான் 10 கொடுத்தா 90 பேர் அடிக்க வருவாங்க, அது கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, அதனால் நீங்களே கொடுத்துருங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று கேட்டுக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அடி வாங்கினாலும் அடி வாங்கிருங்க,
திட்டு வாங்கினாலும் திட்டு வாங்கிருங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்த நபருக்கு மட்டும் கொடுங்க. உங்களை திட்டுறாங்களே, சண்டை பிடிக்கிறாங்களேங்கிறதுக்காக கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தால் நீங்கள் முத்தவள்ளியாக, செக்ரட்டரியாக இருப்பதை தகுதியை இழந்து விட்டீர்கள். இது நான் சொல்ல பாவா. குரான்ல 9வது சூரா 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மஸ்ஜிதை பரிபாலனம் செய்கிறவர்கள் யாரென்றால், மஸ்ஜிதை பரிபாலனம் செய்கிறவர்கள் யாரென்றால் அவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள், தொழுகையை கடைபிடிப்பார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், மறுமையை நம்புவார்கள். சரி, அதெல்லாம் சரி. ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான். அது என்னன்னா, அல்லாஹ்வை தவிர அவர்கள் வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர அவர்கள் வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். உனக்கு ஜக்காத்து கடமை என்று நான் முடிவு செய்தேன், இதோ வாங்கிக்கோ. உனக்கு நான் முடிவு செய்யவில்லை, கொடுக்க முடியாது. நீ திட்டினா திட்டிட்டு போ. ஆனா அதுக்குன்னு சொல்லி இவங்க திட்டுவாங்களேங்கிறக்காக தேவையான மக்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்லாதீங்க. இன்ஷா அல்லாஹ் ஒருபோதும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு புரிய வைங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. ஏமா இங்க வா, அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன, உன் குடும்பத்துடைய நிலைமை என்ன. வந்திருக்கிறது 15 தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்களால முடிஞ்சது தான் அவங்க கொடுக்க முடியும். அவங்க 50 கொடுத்தா நான் 50 கொடுக்க போறேன், இல்லைன்னு சொல்ல. வந்தது 15, இருக்கிறது 30. அந்த 30ல் 15 கஷ்டம், நான் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் உனக்கு வந்தா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லாம இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பயந்துக்கிட்டு யாராவது வேட்டியை கொண்டு வந்தா வேண்டாங்க, மளிகை ஜாமான் கொண்டு வந்தா வேண்டாங்க, நீ அப்படியே போயிருங்க, இல்லை நீங்களே கொடுத்துருங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க தாங்க வாங்கணும். நீங்க தான் மஸ்ஜிதுடைய முத்தவள்ளி. உங்க மூலியமா போனா தான் அது சரியா போகும்னு எல்லாரும் நம்புறாங்க. நீங்க அதை கழிச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னா மீண்டும் மீண்டும் தவறாகத்தான் அது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் வந்திருக்கிறது. ஜக்காத் ஆயத்து சொன்னனே 9:60, அதுலயே 9:59, 9:57 அந்த ஆயத்துல ஆச்சரியமா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை பங்கிருக்காங்க. அதை சில பேர் புலம்பிட்டு போற மாதிரி. அதாவது அல்லாஹ் சொல்றான், இவர்கள் என்ன பண்றாங்க, சில தான தர்மங்களை கொடுத்து அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, கிடைக்கலன்னு சொன்னா ஆத்திரத்தோடு போகிறார்கள். இது அதே ஆயத்து. அடுத்த ஆயத்தில் வருது, அவங்க எப்படி போகணும், எனக்கு அல்லாஹ் ரசூலுமே போதுமானவன். 9:59 அல்லாஹ் ரசூலும் நாடி இருந்தா என் மீது கருணை வைத்தவங்க நிறைய கொடுப்பாங்க, ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக வேண்டாமா? அப்ப யாருக்கு நடந்திருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அன்பளிப்புகளை பங்கிருக்கிறாங்க, கிடைக்காத மக்கள் ஆத்திரத்தோட போயிருக்கிறாங்க. இதுவும் குர்ஆன்ல பதிப்பு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆயத்தே வருது, ஜக்காத்து நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நாம கொடுக்கக்கூடிய இந்த பொருள் மஸ்ஜிது சேவைக்குழு மிக துல்லியமாக, மிக சரியாக யாரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 2வது சூரா 273வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சில ஏழைகள் இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ் கூட மட்டுமே கையேந்துவார்கள், யாரிடம் எதையும் வற்புறுத்தி கேட்க மாட்டார்கள், அவர்களை பார்ப்பவர்கள் செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய அடையாளங்களை நீங்கள் கண்டறியணும். நல்லதிலிருந்து எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இந்த அடையாளங்களை கண்டுபிடிங்கிறான் பாருங்க, அதான் மஸ்ஜித் சேவைக்குழுடைய வேலை. ஒவ்வொரு ஊரா போய் 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 அப்படிப்பட்ட மக்கள் யார் இருக்கிறா, கண்ணியமான மக்கள் யார் இருக்கிறா, யார் கையேந்தாம இருக்கிறா. நீங்க ஜக்காத்து பொருள்களை வீடு வீடுக்காக கொண்டு போய் கொடுக்கணுங்கிறக்காக நீங்கள் கஸ்து செய்தால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முத்தவள்ளியும், ஒவ்வொரு செல்வந்தர்களும், ஒவ்வொரு மஸ்ஜித் சேவை குழுவினரும் இது போன்ற ஜக்காத் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக கொடுக்கக்கூடிய ஒரு கஸ்தை செய்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஏழை முஸ்லிம்கள் ஊரு ஊராக பிச்சை எடுப்பதற்காக கஸ்து செய்ய மாட்டார்கள். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இனிமேல் முஸ்லிம்கள் நம்ம எங்க பார்த்தாலும் பிச்சை எடுக்கக்கூடிய கூட்டமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சிங்கு பிச்சை எடுக்க மாட்டான். ஒரு மார்வாடி, இதே ஈரோடு இருக்கக்கூடிய ஒரு மார்வாடிக்கு இந்த ஒரு சேரையை கொண்டு போய் நீங்க ஜக்காத்துன்னு சொல்லி கொடுத்து போட்டு வந்துருங்க பார்க்கலாம். ஒரு மளிகை ஜாமான கிட்ட கொண்டு போய் ஒரு மார்வாடிக்கு உங்களால கொடுக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? வாங்குவாங்களா? ஏன் நமக்கு மட்டும் அந்த நிலை? எப்படி இந்த நிலை வந்துச்சு சகோதரர்களே? அதனால இந்த மஸ்ஜித் சேவை குழுவுடைய உயர்ந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு மொஹல்லாவில் 900 குடும்பம் இருக்குது. இன்னைக்கு அக்ரஹாரத்தில் பார்த்தோம் 900 குடும்பங்கள். நீங்க 900 குடும்பத்தில் குத்து மதிப்பா நீங்க ஒரு ஃபோன் பண்ணி, என்ன ஹாஜியார் உங்க மொஹல்லாவில் எத்தனை குடும்பம் இருக்குது? 900 குடும்பம்னு அவருக்கு முதல் தெரியாது. பார்த்தா 1000ங்குவாரு, இல்லை 1500ங்குவாரு, 2000ங்குவாரு.
எத்தனை சேரி வேணும்? சரியா, அது இருப்பாங்கப்பா, ஒரு 1000 இருக்குமாப்பா அப்படிங்குவாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயெல்லாம் நாங்கள் கணக்கெடுத்தோமோ, மஸ்ஜித் சேவை குழு துல்லியமாக கணக்கெடுத்து ஒரு குழு அமைச்சு அழகான முறையில் ஒர்க் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எத்தனை சேரீ வேணும் அப்படின்னா 17 சேரீங்கிறாங்க, 13 சேரீங்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார் 3 சேரீ அப்படின்னாரு. அப்போ 3 எப்படிப்பா நீ வந்து தூக்கிட்டு போவ, 10 கொண்டு போ அப்படின்னா, வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு 3 தான் தேவை. இது யார் சொல்கிறது? மஸ்ஜித் சேவைக்குழு அமைக்கப்பட்ட மொஹல்லா. அதே மஸ்ஜித் சேவைக்குழுனா என்னன்னு தெரியாது, வெறும் சேரீ மட்டும் கேட்டு ஃபோன் பண்ணுவாங்க. நான் கேட்டால் நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் ஊரில் இருக்குங்க ஒரு 150 குடும்பம். ஏப்பா 150 குடும்பத்தில் எத்தனை பொம்பளைங்க இருப்பாங்க? அது இருப்பாங்க ஒரு 1000 பேர் இருப்பாங்க. சரி, அந்த 1000 பொம்பளைகளை எத்தனை விடவைகள் கணவனால் கைவிடப்பட்டிருப்பாங்க? அது இருப்பாங்க ஒரு 450 இருப்பாங்க. சரி, எத்தனை சேரீ வேணும்? கொடுங்க ஒரு 700 சேரீ. ஏங்க அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க. நாங்கள் வந்து உங்கள் மொஹல்லாவுக்கு வருவோம், கணக்கெடுப்போம், சரியான நபர்களை கண்டுபிடிச்சி தான் கொடுப்போம். அப்போனா உங்கள் சேரீ வேணாம், ஒரு வெங்காயம் வேணாம். நீங்கள் கணக்கெடுத்து தான் கொடுப்பீங்கன்னா எங்களுக்கு வேண்டாம். இது என்னங்க இது? இது என்னது? கண்ணியத்துக்குரியவர்களே, இதனால என்ன ஒரு நிலைமைன்னு சொன்னால், ஒரு சரியான பிளாட்ஃபார்மே கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? மஸ்ஜிது தான் இந்த கணக்கெடுக்கிற வேலையை செய்ய முடியும். ஜலீல் ஹாஜியார் இருக்கிறாரு, கொக்கராயம்பேட்டையில் இருக்கிறாரு. நான் வந்து இப்போ இந்த சேரீ கொடுத்துட்டேன், அவர் கரெக்டாக அந்த வீடுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டார். இன்னொரு அமைப்பே வருது, அந்த அமைப்பு அதே ஜலீல் ஹாஜியாரை பார்த்து அதே சேரீ கொடுக்க வருது. இப்போ இவர் என்ன செய்வார்? அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாரா அல்லது வேற குடும்பத்துக்கு கொடுப்பாரா? சொல்லுங்க ஜே. ஏன்னா அவருக்கு தெரியும் இது எம்எஸ்கேலேருந்து வந்துருச்சப்பா, இங்கே இத்தனை சேரீ கொடுத்துட்டோம், அந்த குடும்பத்தை விட்டுருவோம். இப்போ இவர் சேரீ கொண்டு வந்திருக்காரு, இவருக்கு என்ன செய்யலாம்? வேற குடும்பத்தை காட்டலாம். கொரோனால பல அமைப்புகள் மளிகை ஜாமானம் கொடுத்தாங்க. ஒருத்தன் திருப்பூரில் வீட்டில் 30 மூட்டை மளிகை ஜாமானத்தை அடிக்க உட்காந்துருக்கிறான். என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னா, வந்தவன் பூரா அவன் தான் ஏழைங்கிறனால தள்ளிட்டு போயிட்டாங்க. ஒரே குடும்பத்துக்கு 30. இன்னொரு பக்கம் பார்த்தா சுத்தமாக 0. அப்போ ஒரு மஸ்ஜிதுங்கிறது ஒரு சென்டர். யார் ஜக்காத்தை கொண்டு வந்தாலும், கொக்கராயம்பேட்டையில் ஜக்காத்தா ஜலீல் ஹாஜியாரை புடியப்பா, குள்ளம் கொண்டு வந்து புதுரா முத்தவலியை புடி, லக்காபுரமா இப்ராஹிம் ஹாஜியாரை புடி, அசோகபுரமா முபாரக் பாயை புடி, ஒரே ஆள்கிட்ட எல்லா ஜக்காத்து பொருளையும் அவர்கிட்ட கொண்டு போய் ஒரே ஆள்கிட்ட கொடுக்கும்போது, நீ என்ன அமைப்பு? எம்எஸ்கேவா? கொடு. என்ன கொடுக்குற? மளிகை ஜாமானம் கொடுக்குறியா? இதை இந்த குடும்பத்துக்கு கொடு. நீ என்ன கொடுக்குற? நீ மளிகை ஜாமானமா? அது முடிச்சாச்சப்பா, இங்கே கொடு. ஒரு சென்டர்னு ஒன்று வேணுமா வேண்டாமா? அந்த சென்டர் யாரு? அது மஸ்ஜிதுடைய முத்தவலி தான். அதனால தான் நாங்கள் ஒரு 10 வருஷமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். சேவைன்னு ஒன்று செஞ்சால் அது மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தின் மூலமாகத்தான் செய்ய வேண்டும். இல்லைன்னா காத்து கிடப்போம். அதுக்காக கோச்சிக்க மாட்டோம். 10 வருஷம் கூட அனுமதி கொடுக்கல சில பள்ளிகளில், காத்து கிடக்கிறோம். பூனாவில் கூப்பிட்டாங்க போனோம், பெங்களூரில் கூப்பிட்டாங்க போனோம், எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே போவோம். ஹயாத்துள்ள வரைக்கும் இந்த வேலை செய்வோம். அதனால் இந்த ஜக்காத்துடைய பொருள்களை நாம் விநியோகிப்பதற்கான முக்கிய விஷயம், முதலில் வருடம் ஒரு முறை கணக்கெடுக்கலாம், தப்பே இல்லைங்க. என்னங்க 10 வருஷம் ஆச்சுங்க கணக்கெடுத்து, அந்த கணக்கு என்னத்துக்காகும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் பேஷண்ட் இப்போ உயிரோடு இருப்பானா? மௌத்தா போய் இந்நேரம் புல்லு முளைஞ்சு மரம் வந்திருக்கு, மாங்காய் மரமே. 10 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு வேண்டாம். வருஷம் ஒரு நாள், ஒரு ரமலானுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள், ரம்ஜான் மாதிரி, லைலத்துல் கத்ர் மாதிரி, சபே பராத் மாதிரி, இந்த மக்களுடைய நிலையை அறியும் ஒரு நாள், மக்கள் நிலை கணக்கெடுப்பு எடுக்கும் ஒரு நாள், அந்த கணக்கு எடுத்து வச்சுக்கலாம். வருஷ பட்ஜெட் போடுங்க. இன்னைக்கு இந்த இத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கணுமாப்பா, இவன் நல்லா படிக்கிறான், இந்த ஜக்காத்தை வந்து இவனை படிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏப்பா இவனுக்கு வந்து இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு கடை வச்சு கொடுக்கலாம்ப்பா, பொழைச்சிக்கு இந்த அம்மாவுக்கு, இதுக்கெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இப்படி ஜக்காத்துகளை விநியோகிப்பதற்கு நீங்கள் வருடத்திற்கு ஒரு நாள் கட்டாயம் கணக்கெடுக்க வேண்டும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸி. எடுத்துட்டு அந்த மக்களை வந்து நம்ம எப்படியாவது வாங்குகிற மக்களை, ஜக்காத்து வாங்குகிற மக்களை கொடுக்க வைக்கக்கூடிய திட்டங்களை இந்த மஸ்ஜித் சேவைக்குழு நடத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி செய்யலாங்களா? அதே மாதிரி தேடி போய் கொடுங்க. வாங்குகிற பயனாளிகளை தயவு செய்து புகைப்படம் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்க தேடி வர்றவன் கேவலத்தை பத்தி கவலைப்பட மாட்டான். அவன் வாங்காம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கவன போய் நீங்களே தேடி கொடுத்து போட்டு அதை ஒரு போட்டோ எடுத்து நீங்க போடவே வேண்டாம். அது மஸ்ஜித் சேவை குழுவில் அனுமதி இல்லை. சரி, எந்த போட்டோ போடணும், ஏன் போடணும் அப்படின்னா, இந்த போட்டோ இப்போ பாருங்க, எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கிறோம், எம்எஸ்கேங்கிற போர்டு வச்சிருக்கிறோம், நீங்களாம் உட்காந்துருக்கிறீங்க. இந்த போட்டோ எதுக்குன்னா ஆவணப்படுத்துவதற்காக. இது உரிய
அந்த நன்கொடையாளர்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக. இப்போ நீங்கள் எல்லாரும் வாங்கிட்டு போனீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பள்ளிவாசலில் அந்த மஸ்ஜித் சேவைக்குழு போர்டு இருக்குது, அது கீழே வச்சு ஒரு துவா செய்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை எடுத்துனா அதை நம்ம அனுப்பி வைக்கும்போது அவருக்கு 2 விஷயம் தெரியுது. ஒன்று, நாம் கொடுத்த சரக்கு கரெக்டாக மஸ்ஜிதுக்கு போயிருச்சு, சந்தோஷமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு மஸ்ஜிதில் வந்து ஒரு பொருள் போகிறது என்றால் அதில் தவறுகள் நடக்காது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் போது இன்னும் சந்தோஷம். 2வது என்ன, இதே புகைப்படத்தை பார்க்கும்போது இன்னும் பல மஸ்ஜிதுகள் இந்த சேவைக்குழு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கும் அந்த புகைப்படம் காரணமாக இருக்கும். 3வது என்ன, கொடுக்காத மக்கள் கூட அட நாமளும் கொடுக்கலாமே என்ற எண்ணத்தை அது தூண்டுகிறது. இதுக்காக நீங்கள் பள்ளிவாசலில் எதை கொடுத்தாலும், இன்று ஒரு ஆடு சதக்கா கொடுத்தோம், இன்னைக்கு மளிகை ஜாமானம் கொடுத்தோம், இன்னைக்கு ஒரு கல்வி உதவி செஞ்சோம், இன்னைக்கு ஒரு மருத்துவ உதவி செஞ்சோம், சின்ன சின்ன பதிவுகளை நம்ம தாராளமாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு முறைக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தன் செல்போனை எடுத்து பார்க்கறது 150 தடவை பார்க்குறான். எடுத்து 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 ஏன் பார்க்குறான்னு அவனுக்கும் தெரியாது, பார்த்து என்ன ஆச்சுன்னு அவனுக்கும் தெரியாது, எடுத்து எடுத்து பார்க்குறான். பார்க்கறதுல 150ல் 140 வீணா போனதாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதில் ஒன்று தான் இந்த எம்எஸ்கே உடைய ஃபோட்டோவே அவன் கண்ணில் பார்க்கட்டுமே, ஒரு நல்லதை தான் தூண்டுட்டுமே. அவன் பார்க்கறது பார்க்கத்தான் போகிறான், 140 கண்டது கடிதை பார்க்குறான், இந்த ஒன்றையாவது நல்லதை பார்க்கட்டுமே. அதுக்காக இன்ஷா அல்லாஹ் ஒரு புகைப்பட பதிவு அவசியம். இன்ஷா அல்லாஹ் செஞ்சுக்கலாங்களா? அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் நாம் எல்லாம் இப்படி சந்தித்து புதிய புதிய ப்ராஜெக்டை நம்ம தாராளமாக நாம் எல்லோரும் ஆலோசனை செய்து திட்டமிட்டு செயல்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் விரைவில் வாங்குகிற சமுதாயம், வழங்குகிற சமுதாயமாக அல்லாஹ் மாற்றி விடுவான். வாஹிரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.